ஓம் நம சிவாய. இன்றைய நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி கொண்டு நம்முடைய தேசத்தை சுதந்திர தினமாக கொண்டாடும் அந்த இன்னுயிர் காத்த அந்த சுதந்திர தியாக வீரர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே பாரத தாயின் மண்ணை நெஞ்சை தொட்டு ஜெய்ஹிந்த் என்று சொல்லிக்கொண்டு இறைவனே எம்மை ரொம்பவும் சிறப்பாக இந்த நேரத்திலே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக அந்த தேசிய கொடியிலே இந்த சிவன் ஃபோட்டோவையும் நீ விட்டுடா, அதுதான் இன்றைக்கு உனக்கு ஒரு ஹைலைட்டாக இருக்கும் என்று இறைவன் எங்களை இந்த நேரத்திலே இரவு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தோம். ஏன் சொல்கிறோம் என்று கேட்டால், எங்கோ இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும் அந்த யூடியூப் சேனலாகப்பட்டது இன்றைய தினம் இந்த நம்ம இந்திய மண்ணிலே இந்த குழந்தைக்காக உன்னுடைய உதவி வேண்டும் என்று நாடினார்கள். அது ஒரு மெய் சிலிர்ப்பான விஷயம். ஏன் சொல்கிறோம் என்று கேட்டால், எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இருந்தாலும் என்னுடைய பத்திரிகை சொந்தங்கள், நான் இந்த பத்திரிகை துறையில் ஆற்றிய பணியாற்றல்களுக்காக கிடைத்த ஒரு நிதர்சனமான உண்மையே என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்திலே இந்த தேசிய கொடியை இறைவன் ஆசியோடு நம் உலகமெல்லாம் இந்த காணொலியை பார்க்க வேண்டும். இதுதான் இறைவன். நான் என்னுடைய தலப்பாய் சுருமாடுக்கு மேலே இருப்பது மயில் போலே காட்சி கொடுக்கும். இந்த மரமே ஒரு மயில் போல இருப்பது போல நம்முடைய தேசிய சின்னமும் மயிலாக கருத வேண்டும். நல்லதே நடக்க வேண்டும், எல்லோருக்குமே நல்லது நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்திலே இந்த மயில் கூட விண் என்று போட்டிருப்போம், அதற்கு பக்கத்திலே கீ என்று இருக்கும். ஏன் என்று சொல்லினால், கடவுள் நம்மளை சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான். மேலே இருக்கும் இறைவன் நம்மளை சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான் என்று சொல்லுவோம். அதுபோல இன்றைய தினம் ஒரு சிறப்பான தினம். இந்த குழந்தை செல்வங்கள்லாம் சுதந்திர தினம் சிறப்பாக கொண்டாடுவோம். நம் எல்லோரும் இந்த நேரத்திலே பாரத தாயின் மண்ணை தொட்டு எனக்கும் ஒரு மெய் சிலிர்க்க வச்ச அந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெகிழ்ச்சியான எனக்கு ஆதரவை தருமாறு மிக பணிவோடும் பாரத தாயின் ஆசியோடும் இன்றைய 78வது நம்முடைய சுதந்திர தினம் மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும். நாடில் பல நல்லது நடக்க வேண்டும். அந்த மேஜர் அந்த சுதந்திர தினத்துக்கு முன்னாடி அவர் வீர மரணம் அடைந்தது நமக்கு ஒரு வேதனையான ஒரு பதிவுகள் செய்தியாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த வீர தாயின் பாரத தாயின் மண் ஆசியோடு தான் அவர் வீர மரணம் அடைந்தார். அந்த குடும்பத்திற்கும் ஜெய்ஹிந்த் என்று சொல்லிக்கொண்டு நம் பயணம் சிறப்பாக இருக்க வேண்டும். ஓம் நம சிவாய. ஜெய்ஹிந்த். தாய் மண்ணே வணக்கம்.